வணக்கம். திமுகவை வைராகியமாக எதிர்த்த அதிமுகவினுடைய மைத்ரேயன் அன்வர் ராஜா தமிழக வெற்றி கழகம் போகாம திமுகவை ஏன் தேர்வு செஞ்சாங்க, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில தெள்ள தெளிவா பார்க்கிறோம். அதிமுகவினுடைய அடிமட்ட உறுப்பினராக இருந்து வளர்ந்து மேலே வந்தவர்கள் தான் அன்வர் ராஜாவும் மைத்ரேயனும். திமுகவைய அரசியலின் அடிப்படை காலகட்டத்தில் இருந்தே தொடர்ந்து எதிர்த்தவர்கள் தான் இவர்கள் இருவரும். தற்பொழுது இவர்கள் இருவரும் அதிமுகவை விட்டு வெளியேறி திமுகவில் தங்களை இணைச்சிட்டு இருக்காங்க. இன்று காலை திமுகவில் இணைந்திருக்கிறாரு அதிமுகவினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரேயன் அவர்கள். அறிவாலயத்தில் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் மைத்ரேயன், உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் வரவேற்றிருக்கிறாங்க. இதையடுத்து திமுக ஆட்சியில தமிழ்நாடு நம்பர் 1 இடத்துல இருப்பதை வரவேற்கிறோம். இதையடுத்து திமுக ஆட்சியில் தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக இருக்கிறது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சி அமைப்பது என்பது உறுதி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இரண்டாவது இடத்திற்குத்தான் போட்டி என்பது நடைபெற போகிறது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்த மைத்ரேயன் பேட்டி அளித்தது அதிமுகவினரை அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது. அதிமுகவின் போக்கு சரியாக இல்லை. 99% எடப்பாடி பழனிசாமி தன்னை எம்ஜிஆராகவும் ஜெயலலிதாவாகவும் நினைத்து கொண்டிருக்கிறார். என்னத்தான் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது. முன்னாள் எம்பி மற்றும் உறுப்பினருமான மைத்ரேயன் பத்திரிகையாளர் அளித்த பேட்டியில பேசினது சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. மிக தீவிரமாக திமுகவை தொடர்ந்த காலத்தில் இருந்தே எதிர்த்த இருவரும் அதிமுகவில் இருந்து வெளியேறியதும் திமுகவில் இணைந்ததும் திமுகவை கடுமையாக எதிர்த்து வந்த மைத்ரேயன் அன்வர் ராஜா தமிழக வெற்றி கழகம் பக்கம் செல்வதை பற்றி யோசித்து கூட பார்க்கவில்லை. இதற்கு பின்பு சில காரணங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிமுகவின் மிக முக்கிய இஸ்லாமிய முகங்களில் ஒருவராக அறியப்பட்டவர் தான் அன்வர் ராஜா. திமுகவில் இவர் தன்னை இணைத்துக் கொண்டு இருக்கிறார். அதிமுகவின் அமைப்பு செயலராக உள்ள முன்னாள் எம்பி அன்வர் ராஜாவின் இந்த முடிவு அதிமுகவை கடுமையா அதிர்ச்சி அடைய செய்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அன்வர் ராஜா 1986ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்கிறார். அப்பொழுது திமுகவின் ஆதிக்கம் என்பது பயங்கரமா இருந்துச்சு. அதிமுகவுக்கு இது ஒரு சவால் நிறைந்த இடமா பார்க்கப்பட்டது. இருப்பினும் அன்வர் ராஜா தேர்தலில் வெற்றி பெற்றாரு. அப்போது இருந்த தீவிர திமுக எதிர்ப்பாளராகவும் உருமாறாரு. அன்வர் ராஜா மண்டபம் ஊராட்சி ஒன்றிய தலைவராக வெற்றி பெற்று அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துறாரு. அதற்கு பிறகு மதுரையில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் எம்ஜிஆரே வந்து பார்த்தீங்கன்னா அன்வர் ராஜாவை மேடைக்கு அழைக்கிறாரு பேசத்துக்கு. அவர் அது மட்டும் இல்லாமல் அந்த குழுவில் அங்கம் வகித்த 13 பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சராக இருந்தார்கள். அன்வர் ராஜாவும் ஜெயலலிதாவும் அமைச்சராக இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி அடிமட்டத்திலிருந்து மேலே வந்தவர்கள் தான் அன்வர் ராஜா. அன்வர் ராஜா 2001 ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தமிழக சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாரு. நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட இவர் தமிழக அரசியலில் இதற்கு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பணியும் கொடுக்குறாங்க. 16வது மக்களவை தேர்தலில் அதிமுக வேட்பாளர் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு 2014 தேர்தலில் இவர் எம்பியா தேர்ந்தெடுக்கப்படுறார். எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராக பணியாற்றிய அன்வர் ராஜா, மைத்ரேயன் இருவரும் தற்பொழுது திமுகவில் ஐக்கியமாகி இருக்கிறது பெரும் பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கு. இவங்க தமிழக வெற்றி கழகத்தை ஏன் சூஸ் பண்ணல அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி என்பதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மையமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்படாமல் வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து தீவிரமாக பாஜகவை தான் எதிர்க்கிறாங்க. இவங்களோ பாஜகவை வெறுக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் மீண்டும் தாவேக்கா பக்கம் நம்ம போகும்பொழுது அவங்க அதிமுக கூட கூட்டணி வச்சுட்டாங்கன்னா அது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அதிமுகவிலிருந்து விலகி தாவேக்கா பக்கம் போகாம தங்களுடைய வண்டியை திமுக பக்கம் திருப்பினதா அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. பார்க்கலாம். அன்வர் ராஜாவுக்கு திமுகவில் இலக்கிய அணி பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய மைத்ரேயன் அண்ணன் அவர்களுக்கு திமுக என்ன பொறுப்பு வழங்கி கௌரவிக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.